வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 109. ஸோ சாம்ஸ் 109 பார்க்குறதுனா ஒரு சின்ன சம்மரியா. இந்த சங்கீதம் வந்து என்னன்னா, இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஒரு பிட்ரேல் என்ன இருக்குது. இந்த சங்கீதக்காரர் என்ன பண்ணுறாங்க, யாரோ பிட்ரே பண்ணியிருக்காங்க, யாரோ அவரை ஏமாத்திருக்காங்க, யாரோ முதுகுல கொத்திருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாரு, முதல்ல கிட்டத்தட்ட முதல் பாதி ஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு சாபம் கொடுக்குறாரு. இஸ் கர்சிங் த பர்சனும் பிட்ரேடும் ஃபுல்லாக சாபம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கடைசியில் என்ன பண்ணுறாரு, 21, 22 நம்ம கீ வசம் தான் அந்த வசனத்தை என்ன சொல்கிறாரு, இறுதியில் ஆண்டவரை எல்லாத்தையும் நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். ஐ லீவ் த ஜட்மெண்ட் அப் டு யூ, ஐ கிவ் யூ ஆல் த எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்க ஆண்டவரை, நியாய தீர்ப்பு பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஸோ இதில் நம்ம அது கீ வர்ஸ் வாசி பார்ப்போம். verse 21 and 22 which says, but you, O God, my Lord, deal on my behalf for your name's sake, because your steadfast love is good. Deliver me, for I am poor and needy, and my heart is stricken within me. இன்னொரு சொல்றேன். But you, O God, my Lord, deal on my behalf for your name's sake, because your steadfast love is good. Deliver me, for I am poor and needy, and my heart is stricken within me. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, அந்த பிவட், அதாவது அந்த மாற்றம். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த சங்கீதம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, அவர் கோவத்தை என்ன பண்ணுறாரு, இறக்குறாரு. சங்கீதக்காரர் ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, இவனுக்கு இது நடக்கணும், என்னை ஏமாத்தினவருக்கு இது நடக்கணும், அது நடக்கணும்னு ஃபுல்லாக சாபம் சொல்லிட்டு, ஆனால் இங்கே மாறுறாரு. எப்படி மாறுறாரு பாருங்க, முழுசாக என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு பதிலாக என் நாமத்துக்கு என்ன பண்ணுங்க, நியாய தீர்ப்பு பண்ணுங்க, அவருக்கு தண்டனை கொடுங்க, என்ன பண்ணுங்க, அவருக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாரு. ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கோர்ட் கேஸ் பண்ணால் எப்படி இருக்கும், கோர்ட்டில் நீங்கள் எல்லா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க. எல்லாம் நார்மலாக இப்போ போலீஸ் வந்து ஒரு கிரிமினலை வந்து கோர்ட் கேஸ் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூஸ் எடுப்பாங்க. கிரிமினலை மட்டும் இல்லை, எவிடன்ஸுக்கு பக்கத்தில் இருக்க விட்னஸஸ் எல்லாம் இன்டர்வியூஸ் எடுப்பாங்க. அதுக்கடுத்து விட்னஸ் கிட்டேருந்து மூலமாக வர இன்ஃபர்மேஷனில் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. க்ரைம் சீன் நடந்த இடத்துல எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஜட்ஜு கையில் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களால வேறு ஏதோ பண்ண முடியுமா, இல்லை, அதுதான் அவங்களோட லிமிட். அதுக்கப்புறம் யார் கையில் இருக்குது, ஃபுல்லாக அந்த கோர்ட்டோட ஜட்ஜு கையில் தான் என்ன இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த கோர்ட்டோட ஜட்ஜும் ஜூரி கையில் தான் எல்லாமே இருக்குது. அந்த போலீஸோட வேலை அவ்வளோதான், அந்த டிடெக்டிவ்ஸோட வேலை அதுக்கு மேலே தாண்டாது. அதே மாதிரி தான் இந்த சங்கீதக்காரர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து முதுகுல கொத்துன, அவருக்கு வந்து பிட்ரே பண்ணவர், அவருக்கு வந்து துரோகம் பண்ணவர எல்லாம் சொல்லிட்டு இறுதியில் என்ன சொல்ற, ஆண்டவரே நான் எனக்கு கோபமா இருக்கு, எனக்கு வருத்தமா இருக்கு, ஆனாலும் என்ன பண்ணுங்க, நீங்களே நியாய தீர்ப்பு பண்ணுங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, நான் எதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த சங்கீதத்திலிருந்து எடுக்க போறோம். லைக் எனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாலும், எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும், ஆண்டவரே நியாய தீர்ப்பு உங்க கையில தான், என் கையில இல்லைன்னு சொல்றாரு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கும் இந்த மாதிரி நடக்கலாம். சில பேர் மனிதர்களே அப்படிதான், அவங்க வாக்கு கொடுத்தா எப்பவுமே காக்குறவங்க இல்லை. நிறைய வாட்டி என்ன பண்ணுவாங்க, வாக்கு கொடுப்பாங்க, மாறுவாங்க. மனிதர்கள் ஒரு முறை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மாறுவாங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அது மூலமா நம்மளுக்கு என்ன வரும், இந்த மாதிரி மன வருத்தங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், விட்ரேல் வரலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த சங்கீதக்காரர் பண்ற மாதிரியே எல்லாத்தையும் ஆண்டவர் கையில முழுசா ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே நீங்க அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ, என்ன நியாய தீர்ப்பு பண்ணணுமோ, என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமோ நீங்களே கொடுங்க ஆண்டவரே. நான் என்ன பண்றேன், எனக்கு இருக்க எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், என் இருதயத்துல இருக்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டேன், மிச்சத்தை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க பண்ணுங்க. ஸோ that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this lovely reminder that Lord, an emotional choice that we usually make when we are betrayed is obviously most of the time will not end in a good way, Lord. And thank you for this reminder through this psalm that it is wise for us to leave the judgment to you and to you alone, Lord. That you are a just God and that you will always judge fairly, Lord. Lord, give us the patience and the wisdom to know that, Lord, in due time your judgment will prove right yet again. All of this in Christ's name I pray. Amen.